Hello students, exercise 3.18 fifth sum பார்க்கலாம். Find the values of x, y, z if ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணி நம்ம x, y, z மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ x minus 3 equal to 1. அதே மாதிரி 3x minus z is equal to 0. x plus y plus 7 equal to 1. x plus y plus z is equal to 6. இப்போ எதை சால்வ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்குமா? எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே மைனஸ் 3 இருக்கிறது என்னவாகும்? ப்ளஸ் 3 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 தான் ஆன்சர். அடுத்து இதை எக்ஸை எங்கே போடலாம்? எங்கே போட்டால் நம்மளுக்கு அடுத்து ஒரு வேல்யூ கிடைக்குன்றதை பார்க்கணும். அப்போ எக்ஸ் எந்த இடத்துல போடலாமா? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 3 into 4 minus z is equal to 0. இப்போ இங்கே போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா? 12 minus z is equal to 0னா z is equal to 12. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, z கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூவை இங்கே போடலாமா? எக்ஸோட வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். 4 plus y is equal to 7. 4 plus y plus 7 is equal to 1. அப்போ வேல்யூ கிடைக்குன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11. அப்போ y plus 11 is equal to 1னா y is equal to 1 minus 11. அப்போ y is equal to minus 10ன்றத வேல்யூ. இப்போ x, y, z மூணு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் இருக்காது, ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லை ரைட் ஹேண்ட் சைடோட இருக்கிறதோட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்து ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் 4, அடுத்து இஜெட் ப்ளஸ் 6. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதோட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8, இஜெட் ப்ளஸ் 6 is equal to 16. அப்போ ஃபஸ்ட்டு எதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குன்றதை பார்க்கணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 16 + 6 இருக்கும் போது -6. அப்போ z is equal to என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10. அப்போ இந்த 10ன்ற வேல்யூவை எங்கே போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்து ஒரு வேல்யூ கிடைக்குன்றதை பார்க்கணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y -10 plus 4 is equal to 8. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் y minus 6 is equal to 8. அப்போ y is equal to 8 plus 6. y is equal to 14. z y கண்டுபிடிச்சாச்சு. இந்த y ஓட வேல்யூவை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு x வேல்யூ கிடச்சிடலாமா? y ஓடது வந்து 14. அப்போ x plus 14 is equal to 4. அப்போ x is equal to 4 minus 14 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? x is equal to minus 10. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸோட 4 into -3 இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒய் into -2 into 3 4 6. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x, இதை பண்ணும்போது -3x. அதே மாதிரி இங்கே பண்ணோன்னா -2y + 3y. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட 4 செகண்ட் ஈக்குவேஷன் 6 ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஈக்குவேட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? 4x -2y is equal to 4 -3x + 3y equal to 6. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க போகிறோம். இது எலிமினேஷன் மெத்தட் படி கேன்சல் பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணலாம்? 3யோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3யோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12x -6y is equal to 12. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -12x + 12y 6 into 4 24. அப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா நம்மளால்? ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணலாம். அப்போ இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 0x ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பண்ணோன்னா 6y பெரிய நம்பர் சைன் எதுவோ அதுதான் இங்கே போடணும். அப்போ 12
12 தான் பெரிய நம்பர். அப்போ ப்ளஸ் அப்படின்னு போட்டுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 36. அப்போ ஒய்யோட வேல்யூ கேன்சல் பண்ணிடலாமா? 36 டிவைடட் பை 6னா y is equal to 6. அப்போ இந்த y is equal to 6ன்ற வேல்யூவை நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம தெரியுமா? 4x minus 2y is equal to 4. அப்போ இதில் போட்டோன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ 4x minus 2 into 6 is equal to 4. அப்போ 4x minus 12 is equal to 4னா எக்ஸ் மட்டும் வேணும்னா எக்ஸ் வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போனோன்னா ப்ளஸ் 12 ஆயிரும். அப்போ 4x is equal to 16. அப்போ x is equal to 4. x and y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் 6th சம்மோட ஆன்சர். Next, 7th sum, find the non-zero values of x satisfying the matrix equation. ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸை வந்து இங்கே இருக்க எல்லா டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 2வை எல்லா டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் 2வை எல்லா டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 2x என்ன வரும்? 2x². எக்ஸ் இன்ட்டு 2னா 2x. அப்போ 3 into x x². இது ஒரு டேர்ம். அதே மாதிரி இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 8 16, 10x 8 8x. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 2 உள்ளாக மல்டிப்ளை பண்ணணும். 2 உள்ளாக மல்டிப்ளை பண்ணணும் என்ன கிடைக்கும்? 2x. அடுத்து 48 20 12x. அப்போ இதை தான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2x² + 16. இப்போ இது ரெண்டு உள்ளாக மல்டிப்ளை பண்ணணும் என்ன கிடைக்கும்? 2 into 2x² + 16. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 2x + 10x is equal to 48. இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் 3x + 8 + 20. அப்போ 3x + 8 20. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் x² + 8x is equal to 12x. ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கனா எதில் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குதுன்றதை பார்க்கணும். எக்ஸோட ஆன்சர். அப்போ எக்ஸ் வந்து ரெண்டுமே எக்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 12x is equal to 48. அப்படின்னா x is equal to நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 4. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து x is equal to 4. இதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். சால்வ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? x² y² அப்படியே இருக்குது. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 into -2x 2 into -y. அப்புறம் ஈக்குவேட் பண்ணணும் பண்ணால். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் y². நெக்ஸ்ட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா -4x -2y அடுத்து 5 8. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆட் பண்ணிடலாம். x² -4x is equal to 5, y² -2y is equal to 8. இதை வந்து எப்படி நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ஆன்சர்ஸ் xy வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றி வச்சுக்கலாம்? நம்ம x² -4x is equal to 5 இருக்கிறது இங்கிட்டு வரும்போது -5 is equal to 0 ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை +8 இங்கிட்டு வரும்போது -8 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணணும் என்ன கிடைக்கும்? x² -4x -5 is equal to 0. அப்போ -5 -4. நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் -5 கிடைக்கணும். ஆடோ சப்போ பண்ணாலும் -4 கிடைக்கணும். அப்போ 5 into 1 5 கிடைக்குமா? 5 into 1 5 கிடைக்கும். 5ஓட 1 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ இதில் சிம்பிள்ஸ் மட்டும் இப்போ பார்க்கணும். நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? -5 கிடைக்கணும். அப்போ -5 into +1 என்ன கிடைக்கும்? -5. அதே மாதிரி -5 + 1 என்னது? -4 கிடைக்கும். அப்போ இது ரைட்டு. அப்போ x² இருக்கிறதுனால எக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி பண்ணலாமா? -8 -2. 4 into 2 போட்டால் 8 கிடைக்கும். 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ இது ரைட்டு. அப்போ இதை வச்சு போடலாமா? இதுக்கும் சிம்பிள் இப்போ பாருங்கள். இதே மாதிரியே போட்டோன்னா மைனஸ் ப்ளஸ் -4 into +2 என்னது? -8. -4 + 2 வந்து -2. அப்போ
ஒய். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 ஒய் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 2. அப்போ அதை ஈக்குவேட் பண்ணலாமா? ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 2. அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.